Assalamu alaikum. Hi friends and cuties. Welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து clay யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது wood piece இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா நல்ல திக்கான கார்ட்போர்ட் அட்டை இருந்துச்சுனா கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த அட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபால் சீலிங் பண்ணும்போது தட்டோர்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்டையில் ஒரு பீஸ் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சைடு எல்லாமே அந்த ஓரங்களை வந்து கவர் பண்ணி இந்த மாஸ்கிங் டேப் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். கார்ட்போர்ட் பீஸாக இருந்தாலுமே இதே மாதிரி நீங்கள் சைடு எல்லாமே ஒட்டிக்கோங்க. நாலா பக்கமும் இதே மாதிரி ஒட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாலா பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இந்த பீஸை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூ தான் இருக்குது. அது கூட வந்து ஒயிட் சேர்த்துட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான அந்த ப்ளூ கலரை வந்து இதில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன்னா எப்பயும் போல் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ரொம்ப ஈவனாக ரொம்ப அழகாக வந்து மிங்கிள் ஆகி அழகாக வந்து கலர் வந்து கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்ளே வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபெவிக்ரில் கம்பெனியில் நம்ம வந்து ஏர்டை க்ளே வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நல்லா கையால் பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அலுமினியம் ஃபாயிலிங் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். நம்ம வந்து க்ளே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட குவான்டிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஸ்டிக் மாதிரி நல்லா சுருட்டி அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து க்ளே வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ளேலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து உருட்டிக்கலாம். இது மாதிரி உருட்டுற போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அடுத்து இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதோட ஒரு சைடு வந்து நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இதை நம்ம சரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அலுமினியம் ஃபாயிலிங் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் க்ளேலேயே வந்துட்டு இந்த மாதிரி ரோலாக அப்படியே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு கிளைகள் மாதிரி இது தேவைப்படும். அதுக்கு தான் வந்து நான் இப்படி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சமாக க்ளே யூஸ் பண்ணாலே போதும், நமக்கு அழகாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து மற்றதையும் ரெடி பண்ணிவிட்டு ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம அலுமினியம் ஃபாயிலிங் யூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளே வந்து நம்ம மேலே மட்டும் யூஸ் பண்ணுறதுனால கிளைகள் வந்து நமக்கு மொத்தமான ஷேப்பில், அதாவது பார்க்கவும் நல்லா பார்வையாக இருக்க மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய மரக்கிளை, அதிலிருந்து வரக்கூடிய கிளைகள் அந்த மாதிரி தான் நம்ம இது மேலே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த இடத்துல இருந்து நமக்கு கிளைகள் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் இந்த போர்டு மேலே இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு பெரிய கிளை, அதிலிருந்து சைடில் 2 கிளைகள், குட்டி குட்டி கிளை 2 வந்திருக்கா மாதிரி. இப்போ இதை நம்ம வந்து ஒயிட் ஃபெவிகால் வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அலுமினியம் இந்த சீட் வந்து கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை உள் சைடாக வச்சுட்டு அந்த மாதிரி ஒட்டிடுங்க. எல்லா கிளைகளுமே நம்ம வந்து ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ எல்லா கிளைகளுமே ஒட்டியாச்சு. இது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நைஃப் எடுத்துகிட்டு எல்லா கிளைகள்லையும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா அப்போ பார்க்கும்போது நமக்கு ரியலான ஒரு கிளையோட அந்த டெக்ஸ்சர் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா கிளைகள்லையுமே கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சம் கிளே எடுத்து அதை வந்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி வளட்டுற மாதிரி வளட்டிட்டு நான் வந்து இந்த கட்டர் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா, நீங்கள் வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து சப்பாத்தி வளட்டுற மாதிரி வளட்டிட்டு இந்த கட்டரை அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம மேலே இருக்கிறத ஒரு புஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்ப அழகாக கிடைக்கிது. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு குக்கி கட்டர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அழகாக வந்து ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. லீஃப் எல்லாமே நான் வந்து இந்த கட்டரை யூஸ் பண்ணியே ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கட்டரை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணும்போது அதில் அழகான டெக்ஸ்சரோடு வந்து கிடைக்கிது.
இதே மாதிரி கொஞ்சம் பூக்கள் லீஃப் அதெல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பூவிலிருந்து நான் ஒட்ட ஆரம்பிக்கிறேன். இங்கே ஒரு பூ, அடுத்து ஒரு இலை ஒட்டிக்கிறேன். அதெல்லாமே ரொம்ப அப்படி படிமானமாக ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கா மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அப்போ நமக்கு ஒரு அழகான ஒரு 3D லுக்கில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அங்கங்கே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிளைகளில் வந்து பூ இலைகள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுதோ, ஸோ அந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஒட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு, கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து ஒரு வேல் டெக்கோர் பீஸா மட்டும் இல்லாமல் இது ஒரு கீ ஹோல்டராகவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். உங்களுக்கு கீ ஹோல்டராக இது வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நார்மலான கட்டுக்கம்பி எடுத்து அது இந்த மாதிரி வலிச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கீஸ் வந்து மாற்றுற மாதிரி தேவையோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 கீஸ் மாற்றுற மாதிரி ஸோ இதில் வந்துட்டு நான் விளைச்சி ரெடி பண்ணிக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பேக் சைடில் நம்ம ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எத்தனை ரெடி பண்ணியிருக்கோமோ அத்தனையுமே நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். பேக் சைடில் மட்டும் ஒட்டிக்கலாம். இப்போ 5மே வந்து ஒட்டியாச்சு. அடுத்து வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாப்சிக்கல் ஸ்டிக் வந்து இந்த மாதிரி நான் ஒட்டுறேன். இப்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து கீஸ் வந்து நம்ம தாராளமாக மாட்டலாம். அடுத்து வந்து இதை நம்ம வேலில் வந்து ஹேங் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கம்பியை வளைச்சிக்கிறேன். இதுவுமே கட்டுக்கம்பி தான். வளைச்சிட்டு நம்ம வந்து இதையுமே வந்துட்டு சேம் நம்ம அதை எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரியே பேக் சைடில் மிடில் கரெக்டாக மிடில் வச்சு ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு சணல் அந்த மாதிரி வேறு எது வேணாலுமே வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நல்லா வந்து க்ளூ வந்து தாராளமாக அப்ளை பண்ணி இதுலேயுமே நம்ம வந்து ஸ்டிக் வச்சு ஒட்டி விட்டுடலாம். அப்போ நல்ல ஒரு க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் வச்சு நம்ம பெயிண்டிங் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த கிளைக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிளாக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரௌன் கலர் அடிச்சுக்கலாம். அடுத்து வந்து லீஃப்க்கு எல்லாமே க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லா லீஃப்க்குமே க்ரீன் கலர் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளவருக்கு வந்து பிங்க் அண்ட் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லோ கலரை மிடில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து வந்து பிங்க் கலர் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் கலர் எடுத்துகிட்டு எல்லா ஃப்ளவருக்குமே நான் வந்து பிங்க் கலர் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளூவில் படாமல் ஓரளவுக்கு தின்னான ப்ரஷ் வச்சு இந்த பிங்க் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிங்க் கலர் தான் நீங்கள் அடிக்கணுன்ட்டு இல்லை, உங்கள் மெயின்ட்டுக்கு எந்த கலர் அடித்தா நல்லாயிருக்கும், ஸோ எந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் பிங்க் கலர் தான் கொடுக்க போகிறேன். ஒரே கலர் இருக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்து கலர் கலராக பூக்களுக்கு வந்து கலர் பண்ணணும் அப்படின்னு தோணினாலுமே அதே மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட 3D கிளே ஆர்ட் வந்து ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து அதில் கீ ஹோல்டருமே இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வேலில் இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம வீட்டு சுவத்தையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகுபடுத்தும். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கீ ஹோல்டராக இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையுமே கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.